Hi guys, Apple Fix Solutions. ஸோ எங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்து பேசிக் கிளாஸ் அண்ட் அட்வான்ஸ் கிளாஸ் நாங்கள் 2 கேட்டகரியாக வந்து கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பேசிக் கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ எங்களோட பேசிக் கிளாஸஸில் நாங்கள் ஃப்ரெஷருக்காக வேண்டியே நாங்கள் ஸ்பெஷலாக வந்து நாங்கள் இந்த கிளாஸை வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். எப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஃபோனில் வந்து அடிப்படையில் இருந்து ஒரு கம்போனண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, ஒரு கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், இண்டக்டர், டயோட், இப்போ இந்த மாதிரி ஒரு கம்போனண்ட்டும் எப்படி ஒர்க் பண்ணுது, ஃபோனில் வந்து அதோட ரோல் என்ன, இப்போ நம்ம அதோட ஃபோனில் வந்து ஒரு ஃபோல்ட் ஆகிடுன்னு சொன்னால் நம்ம அதை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, அதெல்லாமே நாங்கள் அந்த அடிப்படையில் இருந்து ஒரு ஃபோனை கலட்டி ப்ராப்பராக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டயக்னோஸ் பண்ணி அந்த ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் இதில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் புதுசாக இப்போ தான் அந்த ஃபீல்டுக்கு வாரீங்கன்னு சொன்னால் எங்களை பேசிக் கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ நார்மலாக சார்ஜிங் பின் மாற்றுறதா இருக்கட்டும், ஒரு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்தது ஒரு சார்ஜிங் ஃபோல்ட் வந்தீங்கன்னு சொன்னால் அதை அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபைன் பண்ணி செய்கிறது, அடுத்தது லைட் இஷ்யூ, கிராஃபிக்ஸ் இஷ்யூ, மைக் இஷ்யூ, ஸ்பீக்கர் இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய இஷ்யூகள் வந்து வருது உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நாங்கள் அந்தளவுக்கு இதில் ட்ரைனிங் கொடுப்போம் உங்களோட பேசிக் கிளாஸஸில் வந்து. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ஹேண்ட் ஸ்கில் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னால் நாங்கள் இதில் ஐசி வந்து ரீபால் பண்ணுற வரைக்கும் ஒரு லைட் ஐசி இருக்கட்டும், கிராஃபிக்ஸ் ஐசி இருக்கட்டும், ஒரு ஆடியோ ஐசி இருக்கட்டும், இப்போ அந்த ஐசியை உங்களுக்கு ரீபால் பண்ணி நம்ம ப்ராப்பராக இப்படி ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு உங்களோட பேசிக் கிளாஸஸில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். மற்றது இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு சின்ன ஐசி அதெல்லாம் ரீபால் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு நார்மலான வேலையில் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணலாம் தெரியும், ஆனால் நீங்கள் அட்வான்ஸ் லெவல் இன்னும் செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் எங்களோட அட்வான்ஸ் கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். எங்களோட அட்வான்ஸ் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து அட்வான்ஸ் கேட்டகரியாகவே இருக்கும். ப்ராப்பரான மெத்தடில் வந்து எப்படி சிபியூ ரீபால் பண்ணலாம், அடுத்தது ஒரு சிபியூ இஎம்எம்சி கம்ப்ளைண்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது, சிபியூ இஎம்எம்சி ஃபோனுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறோம். அப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரோசஸ் வந்து, அடுத்தது ஒரு இஎம்எம்சி வந்து டெட் ஆகிட்டுன்னு சொன்னால் அந்த இஎம்எம்சியை மட்டும் எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து எங்கள் அட்வான்ஸ் கிளாஸஸில் வந்து கிளியராக நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அட்வான்ஸ் கிளாஸஸில் வந்து ஸ்பெஷலாக வந்து இந்தியாவிலேருந்து அட்வான்ஸ் டெக் கோயம்புத்தூர் டர்போ டூல் அந்த அவங்க டீம் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் அது வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் சேர்ந்து உங்களுக்கு ட்ரைனிங் தருவாங்க. அடுத்தது F64 பாக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஐஎஸ்பி மெத்தட் அறிக்கட்டும், சிபியூ ட்ரில் பண்ணுற மெத்தட் அறிக்கட்டும், எப்படி நம்ம எஃப்ஆர்பி அன்லாக் பண்ணுறதுங்கிறது, மற்றது நிறைய விஷயங்கள். இப்போ ஐஃபோனில் வந்து இந்த ப்ரோசஸை வந்து எப்படி ரீவால்வ் பண்ணுறது, இப்போ ஐஃபோன் உங்களுக்கு தெரியும், ஐஃபோன் XSக்கு மேலே எல்லா போர்டுமே வந்து சாண்ட்விச் போர்டு, அந்த சாண்ட்விச் போர்டை வந்து நம்ம எப்படி ப்ராப்பரான மெத்தடில் வந்து எப்படி ரீவால்வ் பண்ணுறது, சாண்ட்விச் இந்த ப்ரோசஸில் வந்து எதுவும் இஷ்யூ வந்துக்கின்னு சொன்னால் நம்ம அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அடுத்தது ஐஃபோனில் பேட்டரி பூஸ்ட் பண்ணுறது, அன்னோன் பார்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, மற்றது ஃபேஸ் ஐடி ரிப்பேர் பண்ணுறது, பெக் கிளாஸ் கலட்டுறது, இதெல்லாமே வந்து எங்களோட அட்வான்ஸ் கிளாஸஸில் வந்து நாங்கள் இன்க்ளூடிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் அட்வான்ஸ் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் அட்வான்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். ஆனால் கட்டாயம் எங்கள் அட்வான்ஸ் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு பேசிக் லெவல் வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேசிக் லெவலான நீங்கள் நார்மலாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐசி ஒரு ஸ்மால் ஐசியை வந்து ரீபால் பண்ணுற வரைக்கும் தானே உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அடுத்தது ஒரு நார்மலான ஒரு ஃபோல்ட் ஃபைன் தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, உங்களுக்கு ஸ்கீமேட்டிக் ரீட் பண்ண தெரியும், ஒரு டயக்ராமை பார்த்து உங்களுக்கு ஒரு இஷ்யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ண இயலும்னு சொல்லி ஓகேன்னு சொன்னால் நீங்கள் எங்களோட அட்வான்ஸ் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலாம்.